Hi friends, இந்த வீடியோவில் நம்ம Samsung Galaxy M11 ஃபோனுடைய அன்பாக்சிங்கை பற்றி பார்க்கலாம். நாங்கள் இதை வந்து சென்னை மொபைல்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை ஆஃப்லைனில் தான் வாங்கினோம். அதை அப்படியே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ ஃபோனை வெளில எடுக்கலாம். இந்த ஃபோனை வந்து நாங்கள் 12,300 இல்லை 600 நாங்கள் வாங்கினோம். ஒர்த்தான ஃபோன் தான் தோணுது. இப்போது ஃபோன் பாக்ஸு திறந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வெள்ளை கலராக சாம்சங்னு போட்டு பாக்ஸ் தந்திருக்காங்க. சரி, இப்போ அதை திறந்து பார்த்துடலாம். அதுக்குள்ளே வந்து குவிக் ஸ்டார்ட் கைடும் வாரண்டி கார்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபோனை பிரித்து உள்ளே பார்த்துடலாம். ஃபோனை வந்து மேலே டிரான்ஸ்பேரண்ட் கவரை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கவரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோனுடைய முன்னாடி டிசைன் நல்லா இருக்குது. வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து பார்க்க ப்ளூ கலர் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்க எனக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. இருந்தாலும் ஃபோன் குவாலிட்டி நல்லா இருக்குது. சரி, பின்னாடி இருக்க அந்த இதை பிரிச்சிடலாம். சரி, இப்போ ஃபோனுக்கு அப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னா சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 15 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் வந்து தந்திருக்காங்க இது கூட. அதுக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் வந்து தந்திருக்காங்க. இதை வச்சு நீங்கள் அதை குத்துனீங்கன்னா சிம் கார்டு, மெமரி கார்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரும், அதுக்கப்புறம் ஒரு மைக்கும், அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட்டும் வந்து நடுவில் கொடுத்துருக்குறாங்க. இது டைப் சி சார்ஜிங் போர்ட் தான். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ மேலே கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் அதுக்கு அடியில் கொடுத்துருக்குறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிம் எஜெக்டர் டூலை வச்சு நம்ம குத்தி அந்த சிம் கார்டை எடுக்கிறது அந்த ஸ்லாட் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்ஃபோன் ஜாக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கலரில் இந்த ஃபோன் வந்து வருது. ப்ளூ கலர் எங்களுக்கு பிடிச்சிருந்தால அது வாங்கினோம். இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 13 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 5 மெகா பிக்சல் f2.2 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க வைட் ஆங்கிள். அதுக்கு அடுத்தது 2 மெகா பிக்சல் கேமரா வந்து அதுக்கு அடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோடைய செல்ஃபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் f2.0 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு இந்த ரேட்டில் இந்த கேமராஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி டாட்டர் நாட்ச்லாம் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அதில் இந்த ஃபோனும் வருதுன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3GB ரேமு, 4GB ரேம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து போக்கோ X2வே பார்த்தீங்கன்னா 13,000 14,000 பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வருது. அதே மாதிரி இங்கே வந்து 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது கேமரா குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. நாங்கள் இன்னும் அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல. இருந்தாலும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஷாட்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போது செல்ஃபி கேமரா வச்சு எடுத்துன்னு இருக்கேன். அதில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள்.
எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் நான் எடுத்த ஃபோன்லேருந்து அதை எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல மாதிரி தெரிஞ்சாலும் தெரியலாம். ஆனால் எனக்கு இந்த ஃபோன் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாத ரொம்பவே பெரிய 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து தந்திருக்காங்க. இதில் இருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 450 ப்ராசஸர் வந்து தந்திருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரியே 1560 இன்ட்டு 720 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். 197 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் வரும். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ப்ளூ, பிளாக்கு, ஒய்லெட்டு இந்த மாதிரி கலர்லலாம் வந்து வருது. இது என்ன ப்ராசர்னா 1.8 GHz octa-core ப்ராசர் வந்து தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப், ஆம்பியன்ட் லைட், ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி, காம்பஸ், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே தந்திருக்காங்க. ஆனால் ஏன் இந்த ஃபேஸ் லாக் சென்சார் மட்டும் ஏன் வந்து தரல அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அது தரலை. அது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி தான் நீங்கள் ஸ்டோரேஜ் டைப்பு. நீங்கள் வந்து 512 GB வரைக்கும் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை, ப்ளூடூத், FM, 4G இதெல்லாம் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா NFC அப்புறம் IR பிளாஸ்டர் இது ரெண்டும் கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ஃபோன் தான். ஆனால் இதை விட நல்ல ஃபோன் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரியோட ஓரளவு கேமராவோட வேணும்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம்.